கோல்டன் சாண்ட் பக்தி நேயர் பெருமக்களுக்கு அடியனுடைய குரு பயிற்சியினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும் கூறி அடுத்து நாம் காண இருப்பது துலாம் ராசி. நேற்றுக்குரிய காலம் சொந்தம், நேற்றுக்குரிய காலம் வசந்தம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நேற்றுக்குரிய காலம் சொந்தம், நேற்றுக்குரிய காலம் வசந்தம். ஆனால் இனி தற்காலமும் எதிர்காலமும் சொந்தமும் பந்தமும் எல்லாம் விலகும் நேரம். சிக்கனமும் கவனமாக இருக்கக்கூடிய இக்கணம். ஜட்ஜ்மெண்ட், மதிப்பு, மரியாதை, தர்மம் எல்லாத்துக்கும் உரிய உயர்ந்த நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி நேயர்கள் தான். இதை விட என்ன வேணும் துலாம் ராசி நேயர்களுக்கு? அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 1/5/2024 எப்படி இருக்கும்? கடந்த காலத்தில் எவ்வளோ சிறப்பாக இருந்தீங்க. கடந்த காலத்தில் ஃபைனான்ஸுக்கு கஷ்டம் இல்லை, குடும்பத்தில் குழப்பம் இல்லை, கணவன் மனைவி பிரச்சனை இல்லை, பொருளாதார மேம்பாடு, வெளிநாடு உயர்வு, வெளிநாட்டு ப்ரொமோஷன், எல்லையில்லாத மகத்துவம், அத்தனைக்கும் சொந்தக்காரர் துலாம் ராசி நேயர்கள் தான். குறிப்பாக விவசாயம், விவசாயம் விவசாயம் கீழே பூமிக்கு அடியில் உள்ள பொருட்கள் அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்கள் தான். பார்த்தீங்களா எப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்திருக்கிறீங்க. ஆனால் இனிமேல் கொஞ்சம் சர்க்கல், கொஞ்சம் விக்கல், கவனமாக இருக்க வேண்டும். ஏன் கவனமாக இருக்க வேண்டும்? உங்கள் ராசிக்கு 8க்கு போயிடுறார். உங்கள் ராசிக்கு குரு 8க்கு போயிடுறாரு. 8க்கு போனாலும் பார்வை பலம் உங்களுக்கு கொஞ்சம் போதுமான அளவில் இருக்குது பாருங்கள். அப்போ 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குற, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை 9ஆம் பார்வை பார்க்குறாரு. அப்போ 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்துல 2 4 மிக மதிப்பு, மிக உயர்வு, மிகவும் செல்வம், மிகவும் குடும்பம், மிகவும் பொருளாதார உயர்வு எல்லாமே உண்டு. அந்த 12ஆம் இடத்துக்கு ஒரு புள்ளி. ஏன்? அயன சயனமாக மாறிவிட்டதால் தான். அதுவும் 6 8 12 நம்ம கம்பேர் பண்ணும்போது 12ஆம் இடம் உச்சம். ஆனால் 2 7 2 4 12 கம்பேர் பண்ணும்போது 12ஆம் இடம் ஒரு டிராப்ட். அப்போ பார்வை பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது? ராசிநாதன் நல்ல நற்பலனை கொடுக்கக்கூடியவன் உங்கள் ராசிநாதன். அது மட்டும் இல்லை, அனுகிரகத்தையும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சனீஸ்வரன் உச்சம் பெற்ற இடம், உச்சம் பெறக்கூடிய இடம். பார்த்தீங்களா? உங்களுடைய ராசிக்கு 5ல் இருக்காரு பாருங்க. துலாம் ராசிக்கு உங்களுக்கு பயங்கரமான ஆளுங்க. துலாம் ராசியை எந்த ராசியும் நம்மள துலாம் சாதாரணமாக நம்பிடாதீங்க. ஏன் சுவாமி நீங்கள் துலாமா? ஆமாம். நட்சத்திரம் கண்டுபிடிங்க, வாக்குலேருந்து கண்டுபிடிங்க. ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக காலபுருஷனுக்கு சமசப்தம வீடு பாருங்க. துலாம் சமசப்தம், காலபுருஷனுக்கும் சமசப்தம வீடு. ஆனால் குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை, அப்போ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து, குடும்பம், குழந்தை எல்லாத்தையும் கொடுக்கணும். 2ஆம் இடத்துக்குரிய பாவக தன்மையை மாற்றாமல் கொடுப்பதாக இருந்தால்தான் அது ஜோதிடத்துக்கு உட்பட்டது. ஏன்னா அந்த ப்ரிடிக்ஷன் அப்போ தான் அந்த உயிர் இருக்காங்க. அதுக்காக துலாம் 8ல் இருக்காருன்னு மட்டும் நம்ம நெகட்டிவாக நினச்சிடக்கூடாது. 2ஆம் பாவகத்தன்மையை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது 7ஆம் பார்வை பார்க்கும்போது அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு? நிச்சயமாக கணவன் மனைவி உறவு, பார்ட்னர்ஷிப்பு எல்லாமே எச்சரிக்கையாக கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அவ்வளோதான். கவனமாக இருந்துக்கிட்டால் எந்த பிரச்சனைக்கு அங்கே இடம் இல்லாமல் போய்விடும். நிச்சயமாக எந்த விதமானது இருக்காது. அப்போ அடுத்து வக்ரகாலம். அப்போ துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன இருக்குது பாருங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் இருக்குது பாருங்கள். எல்லாமே ஜவுளி, விவசாயம், இனிப்பு சம்மந்தப்பட்டது, உயர் ஜவுளி மிக மிக முக்கியம். கண்டிப்பாக உயர் ஜவுளி ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லா நற்பலன்களையும் கொடுக்கும். ஏற்றம் இறக்கம் மாறி மாறி வரும், மாறி மாறி வரும். வெளிநாடு, ஏன்னா துலாம் ராசி காற்று ராசி. அது மட்டும் இல்லை, சரராசி கடகடன்னு போயிட்டே இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க சரசர எங்கே இருந்தாலும் நிலைச்சிருக்க முடியாது. சொல்கிறாங்களே கிராமத்தில், செயினை கட்டி வச்சுருக்கீங்களா? காலில் செயினை கட்டினா ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான். அது யார்?
கடகம். அது யாரு? துலாம். அது யாரு? மகரம். சரராசிக்காரவங்க எல்லாமே ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. இந்த வந்துடுறேன் வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, 5 நாள் கழிச்சு வருவான். அப்படிலாம் இருப்பான் சரராசிக்காரன். பாம்பு நிற்குமா? பாம்பு எங்கேயாவது ஒரு இடத்துல நிற்குமா? நிற்காது. இல்லை, அதுதான் சரம். சரசரம் சரசர, அதில் சாரம் தான் அதிகமான சாரம். அப்படிப்பட்ட துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும். 1/5/2024 கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்ன தொழில்? திரவ தொழில், சொகுசு பொருட்கள். பார்த்தீங்களா, சொகுசு பொருட்கள், திரவ தொழில், ஸ்வீட்ஸ். அகலக்கால் வைக்காமல் கெடுபலனை குறைத்து வைத்தாலே நற்பலன் கூடும். பணம் வரவு எப்படி வருவது என்றே தெரியாது, ஆனால் வந்து கொண்டே இருக்கும். எதிரிகள் முன்னே போய்விட்டு பின்னே முதுகில் குத்துவார்கள். கவனம் தேவை. வெள்ளி, குறிப்பாக வெள்ளி ஆபரணங்களில் வெள்ளி, வெண் பொருட்கள், வெள்ளையான பொருட்கள், நாட்டு மருந்து கடை, ஸ்வீட்ஸ் கடை, இந்த மாதிரி வாகன அழகு சம்பந்த கண்ணாடி கடை, பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே அட்ஜஸ்டடா அப்படியே கொண்டு வந்திருக்கு. அப்படியே கொண்டு வந்தோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். துலாம் ராசிக்கு குறைச்சிருக்காது. ஏன்னா உங்களுக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்குது, ராகுகேது பயிற்சியும் நல்லா இருக்குது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வக்கரம் 15/10 4 மாதம் டிசம்பர் பிப்ரவரியிலையும் துலாம் ராசிக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருக்கும். மிகவும் கெடுபலனை கொடுக்காது. ஏன்னா யார் வக்கராக ஆகிறாங்க? வக்கரமாகிறது குரு தட்சிணாமூர்த்தி. அது யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. அப்போ பகை வீடாக இருக்கும் பொழுது முதல்ல சொன்ன கான்செப்ட் தான். நீங்கள் எத்தனை புக்கு படித்தாலும் சரி, எத்தனை ப்ரிடிக்ஷனை நீங்கள் எடுத்து பாருங்கள். வக்கரம்னா யாருக்கு நன்மை, வக்கரம்னா யாருக்கு தீமை, இதை நீங்கள் நேயர்கள் நினைவு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து மானம். 12 மாதம், 12 மாதத்துக்குரிய பலன்கள். ஆக உங்களுக்கு கிட்டத்தட்ட இப்போ நமக்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? ஜூன், மே, ஜூன், ஜூலை, மே மாதம் உங்களுக்கு வந்துடுறாரு, 6ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு, அட்டமாதிபதி ஆயிடுறாரு. இருந்தாலும் மே, ஜூன், ஜூலை எல்லாம் செவ்வாய், இந்த செவ்வாய் சனி பார்வை, கேது சுக்கிரன் பார்வை, இதில் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி மாதாவாரியாக இருக்கக்கூடிய கோள்களுடைய அந்த ஷிஃப்டிங், அதனுடைய மாற்றங்கள், பரிவர்த்தனை யோகங்கள் அப்படிலாம் இருக்கும்போது தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் தசாபுத்தி 6ஆம் இடமா 8ஆம் இடமா? ஏன்னா நீங்கள் அட்டமாதிபதியில் இருக்குது குரு, அதனால் தசாபுத்தியை பார்த்துக்கங்க. அப்படிலாம் பார்த்துக்கிட்டு வந்தால் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி மிக சிறப்பாக அமையும். அப்போ ஜூலை, அடுத்தது ஆகஸ்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா வந்துடுவீங்க. சுக்கிர புதன் யோகத்தோடு வந்துடுவீங்க. அதுக்கு அடுத்தது செப்டம்பர்லேயும் உங்களுக்கு குலதெய்வம், விநாயகர் வழிபாடு, திருமணங்கள், குழந்தை பாக்கியங்கள், பொருளாதார மேம்பாடு எல்லாமே சீரழிந்து சிறப்பாக அமையும். மிகவும் சிறப்புற்ற அமையும். அக்டோபர் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை என உங்கள் மாதம். அடுத்து வரக்கூடியது புரட்டாசி ஐப்பசியில் தான் வருது. அப்போ வரும்போது உங்களுக்கு என்ன பலம்? யோக பலம், சார பலம், பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்கும். எங்கே போனாலும் அன்னாபிஷேகத்தை விட்டுறாதீங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு தயவு செய்து அன்ன அபிஷேகத்தை வருடத்தில் ஒரு முறை அல்ல, மாதத்தில் ஒரு முறை அல்ல, வாரத்தில் 4 முறை அல்ல. துலாம் ராசி நேயர்கள் கூடுமானவரை என்ன தானம் பண்ணணுமோ அதை விடுத்து அன்னதானத்தை கொஞ்சம் பண்ணிட்டு வாங்க. யாராவது ஒரு கிளைண்ட் கண்டிப்பாக கேட்பீங்க, ஏன் துலாம் ராசிக்காரங்களை மட்டும் அன்னதானம் செய்யக்கூடிய சொல்கிறேன். யார் தெரிஞ்சாலும் எனக்கு கீழ்கான நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் விளக்கம் தர்றேன். அடுத்து டிசம்பர், மார்கழி, ஆருத்ரா, காலநிலை மாற்றம், எத்தனை புயல், எத்தனை மழை வருதில்ல, அப்போ கவனத்தோடு இருக்க வேண்டும். ஜனவரி புத்தாண்டு 2001-2025 புத்தாண்டு மிக அற்புத ஆண்டாக மாறும். அதுக்கடுத்து பிப்ரவரியில் வக்ரம் முடியுது. வக்ரம் முடிஞ்சிருது. அப்போ வக்ரம் முடிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நல்ல செய்திகளாக வரும். மார்ச், ஏப்ரலில் தமிழ் வருடப்பிறப்பு.
தமிழ் வருடப்பிறப்பு. ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த கவலையே பட வேண்டாம். அதாவது தங்களுடைய இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய கோள்கள் தான் மிக முக்கியம். பகைப்பற்ற கோள்கள் தான், பகைப்பற்ற உங்கள் ஜனன ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அதில் மட்டும் தயவு செய்து சந்திர தேசில் சனி புத்தியா, சனி தேசில் சந்திர புத்தியா, 8ஆம் இடமா, என்ன லக்கணம், ராசி தான் நம்ம சொல்லிட்டு வரோமே, நீங்கள் என்ன லக்கணம், லக்னாதிபதி நீச்சமா, ஆட்சியா, உச்சமா, கேந்திராதிபதி தோஷமா, திரிகோணாதிபதியில் இருக்கிற பணவரவு, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெளிவு பண்ணினால் துலாம் ராசிக்காரங்க போயிட்டே இருக்கலாம். ஏன்னா தப்பு பண்ண உங்களுக்கு பிடிக்காது, அந்த தப்பு உங்களுக்கு பிடிக்காது. அப்போ என்ன, லட்சுமி ஹயக்ரீவர் வழிபாடு, துலாம் ராசினருக்கு ஹயக்ரீவர் வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, லட்சுமி நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பிரதானமாக இருக்கக்கூடிய 108 வைணவ தலங்களில் இருக்கக்கூடிய திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநரமும் கண்டேன், பொன்னாளி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் நாளின் மன்னன்பால் என்று பேயாளர் பாடிய பதிகத்தை மனனம் செய்து குழந்தைகளுக்கு மனப்படத்தை கொடுங்க. குழந்தைகளுக்கு மனப்பட சக்தியை ஊட்டுங்க. சாப்பாட்டை ஊட்டாதீங்க, அறிவு ஊட்டுங்க, மனநத சக்தியை ஊட்டுங்க. ஜெயிப்பதற்கு என்ன காரணம், இந்த உலகத்தில் எப்படியெல்லாம் நம்ம வாழணுங்கிறத ஊட்டுங்க. அப்படி ஊட்டி கொண்டு வந்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த 1/5/2020 சிறப்பாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. துலாம் ராசி நேயர்களுக்கு 48% உண்டுங்க. உங்களுக்கு ராகு கேது பயிற்சியின் சிறப்பு, சனி பயிற்சியின் சிறப்பு, குரு பயிற்சியும் உங்கள் ராசிக்கு 2ல் இருக்காங்க எல்லாமே. அதனால் துலாம் ராசி நேயர்களுக்கு 48% நீங்கள் போட்டுக்கோங்க.